ஜீவன்களுக்கும் உலகம் பொல்லாப்பர்களுக்கும் என்னுடைய பக்தர்களுக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பிலும் என்னுடைய சார்பிலும் எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். 60 வருஷம் இந்த ஆன்மீகத்தை ஆராய்ச்சி. ஆன்மீகம்ன்றது உண்மையா பொய்யா, கடவுள்ன்றது பொய்யா மெய்யா அப்படின்றத 60 வருஷமாக ஆராய்ச்சி. இன்னைக்கு 76 வயசு ஆகும். 16 வயசு 10 வயசுல இந்த ஆன்மீகத்தை ஆராய்ச்சி. எது உண்மை, எது பொய், எது மக்களுக்கு தேவை, எது மக்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறத தனித்தனியாக பிரித்து இன்னைக்கு உலகம் உள்ள சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுது. அத்தனை மக்களும் சந்தோஷப்பட்ட காரணம் தெய்வீகம்ன்றதில் உண்மை மட்டும்தான் இருக்கு. மீதி ஆளுக்கு ஒரு கடவுள், மதத்துக்கு ஒரு கடவுள், ஜாதிக்கு ஒரு கடவுள், எப்படி கடவுளே எதுவுமே மக்களுக்கு தெரியாமல் பழமை போய்கள். ஆனால் கடவுள்ன்றது ஒருத்தன் இல்லைன்னா மனிதன்றது ஒருத்தன், மனிதன்ற ஒருத்தன் இல்லைன்னா கடவுள்னு ஒன்று கிடையாது. இதை இத்தனை 84,000 கோடி ஜீவராசிகள் இருந்தாலும் கடவுளை வழிபடுற ஒரே ஒரு உருவம் மனிதன் மட்டும்தான். அதனால தான் எல்லா உருவங்களும் குனிஞ்சு நடக்குது, மனிதன் மட்டும். ஏன்னா உலகத்தில் கடவுள் சிறந்தவன், கடவுளுக்கு அடுத்து சிறந்தவன் மனிதன். மனிதனுக்கு அப்பாற்பட்டதான் மற்ற ஜீவராசிகள் எல்லாம். இத்தனை ஜீவராசிகளுக்கு தெரியாத ஒரு அற்புதம் கடவுளுடைய வழிபாடு மனிதனுக்கு இருந்ததுன்னா மனிதனுக்குள்ள கடவுள் இருந்தான். மனிதனுக்குள்ள கடவுள் இருந்து ஒவ்வொரு பெரிய பெரிய கோவிலையும் கட்டுது. அதே மனிதன் போய் அந்த கோவிலில் உள்ள தெய்வம் இருந்து வழிபடுது. இதையெல்லாம் நம்ம உணரணுன்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் நம்ம பேசணும். 60 வருஷம் பேசணும். இந்த 60 வருஷம் பேசுறது இந்த உலக மக்கள் எவ்வளோ விழிப்படையுது, இன்னும் விழிப்படையணும்னா என்ன மாதிரி பல பேர் போகணும். உங்களுக்குள்ளவே நீங்களே உண்மைகளை அந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லணும். சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா பரவும், உண்மைகள் மக்கள் உணருவாங்க. இந்த மக்கள் உணர்வு வாய்ப்புகள் கிடைக்கும். என்னுடைய உடல்நிலை சரியில்லாததால் கொஞ்சம் சரியாக பேச முடியல. உங்களுக்கெல்லாம் உண்மை எவ்வளோ நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது உடல் ஒத்துழைக்கலை. அது ஒத்துழைக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு பல ரகசியங்களை சொல்கிறேன்.